Hi friends, என் பேர் முத்துரன். இன்னைக்கு நம்ம வந்து மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் ஒரு ஸ்மால் அவுட்லைன் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டி ஹெல்த் கேர் ட்ரீட்மெண்ட்ன்றது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கு. எதனால கேட்டிங்கன்னா வந்து மெயினாக வந்து ஒரு பேஷண்ட்டு ஒரு போராட ஏதோ ஒரு சிக்னஸோ ஏதோ இன்ஃபெக்ஷன் ஏதோ அக்யூட் ப்ராமோ க்ரானிக் டிசீஸ் ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒரு பயம், அது என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம், சைக்காலஜிக்கல் எமோஷன்ஸ் பிளஸ் அறியாமை இதை வந்து பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னா வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் சிலர் என்ன பண்றாங்கன்னா அதை அட்வான்டேஜா எடுத்துட்டு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நிறைய எக்ஸ்பிளாய்டேஷன் பண்றாங்க. இதுல வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து விக்டிமைஸ் ஆயிடுறாங்க. ஸோ சில விஷயம் வந்து என்னன்னா பயமும் பிளஸ் அறியாமையும் வந்து நிறைய வந்து பேஷண்ட்ஸ் வந்து விக்டிமைஸ் ஆகிறதுக்கு ஒரு பெரிய காரணம் ஆயிடுது. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு என்ன அவுட்லைன் பார்க்கணும், மெடிக்கல் நெக்லிஜென்ஸ். ஸோ இன்னும் வந்து இந்த டாபிக்கும் ஒரு கனெக்டடா இருக்கு சொல்றோம். இப்போ ஒரு டாக்டர் இருக்காரு, ஒரு எமர்ஜென்சிக்கு போறோம், ஒரு டாக்டர் இருக்காரு, அந்த டாக்டர் வந்து சில டியூட்டிஸ் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, அப்கோர்ஸ் லயபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இப்போ நிறைய இந்த ஓரல் டெஸ்ட் கேள்விப்படுறீங்க. என்னன்னா வந்து ஒரு டாக்டர் ஒரு பிசிஷியன் அப்படின்னா வந்து ஒரு பேஷண்ட் கிட்ட அவருக்கு என்னெல்லாம் டியூட்டி இருக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அவர் பேஷண்ட் எப்படி ரிசீவ் பண்ணுறது, பேஷண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றது, என்ன ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, என்னெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் கேர் எடுத்துக்கணும் அப்படின்றது, இதெல்லாம் வந்து சில விஷயம் இருக்கு. ஸோ அதே மாதிரி பேஷண்ட்க்கும் சில ரைட்ஸ் கிடைச்சலாம். என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அதாவது எடுத்துக்கலாமா எடுத்துக்கலான்ட்டு அவரோட ஓன் அவரோட இருக்கு. அவரோட டிசைட் பண்ணலாம் என்ன டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா, லைக் என்ன சர்ஜரி பண்ணணுமா பண்ணக்கூடாது, நிறைய வந்து பேஷண்ட்க்கும் சில ரைட்ஸ். எதையும் மீறி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து சில நெக்லிஜென்ஸ்னால, சில மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸோட நெக்லிஜென்ஸ்னால என்ன இருக்குன்னா பேஷண்ட்டுக்கு நிறைய பாதிப்பு வருது. மெடிக்கல் ப்ரொஃபஷன் எதுவும் கேட்டீங்கன்னா நம்ம வந்து டாக்டர்ஸ் மட்டும் நம்ம சொல்றது டாக்டர்ஸ் ஒன் ஆஃப் த மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ். அதாவது இந்த பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் இருக்கலாம், நர்ஸா இருக்கலாம், இல்லை பார்மசிஸ்டா இருக்கலாம், இல்லை லேப் டெக்னீஷியன்ஸா இருக்கலாம், இன்னும் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற அதர் கேட்டகரி ஸ்டாஃப்ஸாவும் இருக்கிறாங்க. ஸோ இந்த குரூப் ஆஃப் மெம்பர்னால ஏதாவது நெக்லிஜென்ஸ் ஆகுதுன்னா அந்த பர்டிகுலர் பேஷண்ட்ஸ் வந்து மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படலாம். அந்த விளைவுகள் பார்த்தீங்கன்னா வந்து டெத் கூட வரதுக்கான வாய்ப்புகள் கேட்கலாம். சிறிய காயங்கள் வந்து மிகப்பெரிய காயங்களே வர மாதிரி விளைவுகள் நிச்சயமா வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு டாக்டரோ இல்லை ஒரு பேராமெடிக்கல் ஸ்டாஃபோ வந்து ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்க எப்படி லயபிள் ஆகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஆக்சுவலா முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து நிறைய எது ஒரு டாக்டரோட ப்ரொஃபஷனுக்கு எது ஒரு ரைட்டு ராங்கு ஸ்பெசிஃபிக்கா இல்லாம இருக்கலாம். ஸோ ஒரு பாயிண்ட் என்ன பண்ணாங்கன்னா இங்கிலீஷ் கேஸ் அது வந்து போரல் டெஸ்ட்னு சொல்றாங்க. இந்த போரல் டெஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது ஒரு ஒரு பிசிஷியன் வந்து ஒரு பிராக்டிஸ் பண்றாருன்னா அந்த பிராக்டிஸ் வந்து widely accepted by the skilled medical professionals பண்ற பிராக்டிஸா இருந்ததுன்னா அது வந்து அக்செப்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ஓரல் டெஸ்ட், ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட், அதாவது ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு இதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற சொல்றதுன்னா இந்த ஓரல் டெஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நெக்லிஜென்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து சிவில் நெக்லிஜென்ஸ் சொல்லலாம், இன்னொரு வந்து கிரிமினல் நெக்லிஜென்ஸ் சொல்லலாம், வந்து கான்ட்ராக்ட் நெக்லிஜென்ஸ் சொல்லலாம், இல்லை கார்பரேட் நெக்லிஜென்ஸ் சொல்லலாம். நார்மலா சிவில் நெக்லிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் எ தாட். சப்போஸ் ஏதோ ஒரு சிறிய ஒரு தப்பாயிடுச்சு, தப்பானதுனால வர விளைவுக்கு என்னன்னா காம்பன்சேஷன், காம்பன்சேஷனோ இல்லை ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டோ அந்த விக்டிம்ஸ்க்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ நம்ம இப்போ மெயினாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து கிரிமினல் லயபிலிட்டி. இந்த கிரிமினல் லயபிலிட்டிக்கு வந்து ஒரு முக்கியமான கேஸ் ஆக்சுவலா இருக்கு. ஜோசப் மேத்யூ வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 2005 வந்து கேஸ் இருக்கு. ஸோ இந்த கேஸ் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பேஷண்ட் ஒருத்தர் வந்து எமர்ஜென்சி டைம் வருவாங்க, அவர் வந்து மூச்சு திறன் இருக்காரு பேஷண்ட். அந்த பேஷண்ட் உள்ள வர்றது ஹாஸ்பிட்டல் உள்ள வர்றது அங்க வந்து ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ், அதாவது டாக்டர் ஜேக்கப் மேத்யூ இருப்பாரு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஆக்சிஜன் கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க. அங்க இருக்கிற ஆக்சிஜன் சிலிண்டர்ல அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க. அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆக்சிஜன் அந்த சிலிண்டர் இருக்காது. ஸோ இவங்க என்ன பண்ணா ரீஆர்டர் பண்ணி ரீஃபில் பண்ணி ஆக்சிஜன் சிலிண்டர் கொண்டு வரதுக்குள்ள எல்லாம் அந்த பேஷண்ட் இறந்துடும். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா உடனே பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து டாக்டர் மேல வந்து கிரிமினல் லைபிலிட்டி ஆயிடுச்சு, டாக்டர் ஆயிடுச்சு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ அதை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த பர்டிகுலர் டாக்டர் வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் எடுத்துருக்காரா,
பிளஸ் அவர் ஏதாவது ரீச் பண்ணியிருக்காரா, டியூட்டி ஏதாவது ரீச் பண்ணியிருக்காரா, பிளஸ் வேற ஏதாவது கிராஸ் நெக்லிஜென்ஸ் ஏதாவது பண்ணியிருக்காரா செக் பண்ணுவாங்க. நம்ம செக் பண்ணும்போது டாக்டர் வந்து அவரோட டியூட்டி கரெக்டா பண்ணியிருப்பாரு. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் வந்து எதுவும் தெரியும், அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து எம்டி ஆன விஷயம் வந்து தெரியாததுனால வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுறாங்க, இது வந்து கிராஸ் நெக்லிஜென்ஸ் கிடையாது, டாக்டரோட ஆக்ட்ல அவரோட கண்டக்ட் வந்து கரெக்டா இருந்திருக்கு, அவர் வந்து டியூட்டி ஆஃப் கேர் ஸ்டாண்ட் ஆஃப் கேர் வந்து அவர் எந்த ரீச்சும் பண்ணாத பட்சத்துல இது வந்து கிராஸ் நெக்லிஜென்ஸ் இல்லாத பட்சத்துல டாக்டர் வந்து லயபிள் இல்லைன்னு இது வந்து ஒரு லேண்ட்மார்க் ஸ்டடியா லேண்ட்மார்க் கேஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜேக்கப் மேத்தியில வந்து ஜேக்கப் மேத்தி ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து மிகப்பெரிய இம்யூனிட்டி கிடைச்சது. என்னன்னா ஒன்லி ப்ரொவைடர் ஸ்டாண்ட் ஆஃப் கேர் கொடுத்துருப்பாரு, டியூட்டி ஆஃப் கேர் கொடுத்துருப்பாரு, எந்த ரீச்சர் பண்ணிருப்பாரு. ஸோ எனக்கு வந்து பெரிய அதாவது நெக்லிஜென்ஸ் பெருசா இருக்காரு ஆக்சுவலா. ஸோ இதுல என்ன சொல்லணும், அந்த கேஸ் வந்து அதாவது ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் வந்து கிராஸ் நெக்லிஜென்ஸ் இருக்கிற பட்சத்துல மட்டும்தான் வந்து அந்த டாக்டர் வந்து டயக்ட் ஆகுவார். ஸோ இது வந்து என்ன கிரிமினல் லயபிலிட்டி சொல்லுவாங்க. பட் ஆனால் இது வந்து ஒரு கேஸ் ஆக்சுவலா. பட் அதர்வைஸ் வந்து டாக்டர்ஸ் நிறைய இடத்துல வந்து நெக்லிஜென்டான ஆக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலா. ஃபார் எக்ஸாம்பிள் சில டைம்ல வந்து காட்டன் பால்ஸ் சர்ஜரி பண்ணும்போது தெரியாதவங்க காட்டன் பால் உள்ள வச்சுருவாங்க. மேபி லைக் நீடலோ இல்லாட்டி ஏதாவது சப்போஸ் ஸ்மால் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ ஏதாவது வந்து சர்ஜரி பண்ணும்போது தெரியாம வந்து அவரோ இல்லை கூட ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ஸோ இல்லை ஸ்டாஃப் நர்ஸோ வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பட் இதெல்லாம் பண்ணும்போது என்னன்னா கிராஸ் நெக்லிஜென்ஸ் ஆகிடும். இந்த கிராஸ் நெக்லிஜென்ஸ்னால பேஷண்ட் வந்து பெரிய இன்ஜுரியாவும் இருக்கலாம், ஈவன் டெத் கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி கேஸ்ல வந்து ஒரு டாக்டரோ இல்லை டீம் ஆஃப் டாக்டர்ஸோ வந்து கிராஸ் நெக்லிஜென்ஸ் பண்ணும்போது IPC 304A வந்து அவருக்கு வந்து டைரக்டா வந்து பெனால்டி டாக்டர்ஸ் குவாலிஃபைட் டாக்டர் இந்த மாதிரி வந்து கிராஸ் நெக்லிஜென்ஸ் பண்ணும்போது IPC 304A வந்து 2 years இம்ப்ரிசன்மென்ட் வழி இருக்கு. அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்து கேன்சல் பண்ணுறது நிறைய பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு கிராஸ் நெக்லிஜென்ஸ். இந்த கேஸ் வந்து சிவில் லைபிலிட்டிக்கும் கிரிமினல் லைபிலிட்டிக்கான எக்ஸாக்ட் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க இது வந்து ஹாஸ்பிட்டலோட மேனேஜ்மெண்ட் வந்து சிலிண்டர் ஃபில் ஆயிருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ணாதது ஹாஸ்பிட்டலோட ஒரு முக்கியமான ட்ராபேக்கும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து காணிக்கும். ஸோ ஓகே நம்ம ஒரு சிவில் நெக்லிஜென்ஸ்னா என்னன்னா நார்மலா வந்து ஏதோ ஒரு ஸ்மால் டைப் ஆஃப் இன்ஜுரி நடந்திருக்கு. இந்த இன்ஜுரினால ஆன பாதிப்புக்கு வந்து பேஷண்ட்க்கு காம்பன்சேஷன் மூலியமா ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு பாதிப்பு தான். இது வந்து கிரிமினல் லயபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிருப்பாரு. அந்த தப்பு வந்து வாலண்டியரா தெரிஞ்சே பண்ணிருப்பாரு, ரெக்கமெண்ட் சொல்றாங்க. அது என்ன அந்த அந்த இந்த செயல்னால வந்து பேஷண்ட் மிகப்பெரிய பாதிப்பு ஆகும் தெரிஞ்சு அந்த டாக்டர் பண்ண செயல்னால வந்து பேஷண்ட் வந்து மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும். இது வந்து கிராஸ் நெக்லிஜென்ஸ் சொல்லுவாங்க. பட் இன்னொரு கேஸ் வந்து கான்ட்ராக்ட் நெக்லிஜென்ஸ் ஒன்று இருக்கு. ஆக்சுவலா கான்ட்ராக்ட் நெக்லிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்டிகுலர் டாக்டர் இருக்கிற குவாலிஃபைட் டாக்டரா இருக்கலாம். பட் குவாலிஃபைட் சூப்பர் ஸ்பெஷலிஸ்டா இருக்க மாட்டாரு. பட் பேஷண்ட் உள்ள வரும்பொழுது ஒரு கான்ட்ராக்ட் கொடுப்பாரு, ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் இல்லை வந்து ஒரு நியூரல் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவர் வந்து ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி MBBS டாக்டரா இருப்பாரு. பட் நான் இவங்க என்ன கான்ட்ராக்ட் பேசிப்பாருன்னா வந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு DM கார்டியாலஜி அவங்க தான் பண்ணணும், ஒரு இன்ஃபுளுன்ஷியல் கார்டியாலஜி பண்ண வேண்டிய ஒரு ப்ரொசீஜர் ஆகும். பட் இவங்க என்ன பண்ணா சப்போஸ் ஒரு டாக்டர் அவைலபிலிட்டி இல்லை, டாக்டர் வராத பட்சத்துல இவர் வாலண்டியரா போயிட்டு ஒரு இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிவ் சர்ஜரி ஒன்று பண்ணிட்டாரு. பண்ணிட்டு சப்போஸ் பேஷண்ட் ஏதோ ஒரு சைட் எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ அந்த டாக்டர் வந்து அந்த பேஷண்ட் கான்ட்ராக்ட் வந்து ரீச் ஆனதுனால அந்த பேஷண்ட் வந்து டாக்டர் மேல வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இது கான்ட்ராக்ட் லைபிலிட்டி. கார்பரேட் லைபிலிட்டி ஒன்று இருக்கு. ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போறாங்க, சரியான சானிடேஷன் இல்லை, பேஷண்ட் விழுந்து கீழே விழுந்து அடிப்பட்ட உடனே வந்து மிகப்பெரிய பாதிப்பாயிடும். மிகப்பெரிய பாதிப்பு ஆகிறதுனால ஸோ இது வந்து டைரக்டா டாக்டரோ மெடிக்கல் ப்ரொஃபஷனோ வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டலோ இன்ஸ்டிடியூஷனோ வந்து டைரக்டா ரெஸ்பான்சிபிள் ஆகும். ஸோ இது என்ன பாதிப்பா இருக்கு, அந்த பாதிப்புக்கு வந்து ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் காம்பன்சேஷன் வரும். ஸோ இதான் வந்து ஒரு பிரீஃபா வந்து என்ன சிவில் லைபிலிட்டி, கிரிமினல் லைபிலிட்டி, கான்ட்ராக்ட் லைபிலிட்டி, கார்பரேட் லைபிலிட்டி. ஸோ இதுதான் ஓவரால் என்ன பார்த்தீங்கன்னா பொலிட் டெஸ்ட் பத்தி ஒரு ஓகே பார்த்துருக்கோம், ஜேக்கப் மேத்தியோட கேஸ் பார்த்துருக்கோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைபிலிட்டிஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you very much.